சாரதி சாரதி ஹே ராஜா, எப்படி? பிரபு, புவன வசீகர, புஜபல பராக்கிரம, புனித வைபோக லக்கணகுமாரா. போதும் முகஸ்துதி. பிரபு, நான் சொல்வதை கேளுங்கள். அபிமன்யுவின் ஜென்மாவிட சுபமானது நினது ஜென்மா. சபாஷ் சபாஷ், இதுவல்லவா கவித்துவம். பெற்றுக்கொள்ளுங்கள். பிரபு, நான் சொல்வதையும் கேளுங்கள். வனவாசமே அவனரிட்டம், கனராஜனே நினததிஷ்டம். வெகு பொருத்தம், வெகு பொருத்தம். விஜயி பவா, தங்கள் தரிசனத்திற்காக தாதிபாதர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள் பிரபு. இது சமயம் அல்ல. யுத்த பூமியில் உக்ரம் மிஞ்சிட பத்மவியூகமே பரவி எதிர்த்தால் முன்னணி செல்வது அவனே உணர்வான், பின்னணி செல்வது தாமே உணர்வீர். பிரபு, அவனுக்கு நின் அறிவேது, அவனுக்கு நின் அழகேது, அவனுக்கு நின் புகழ் ஏது? துதியல்லவே துதியல்லவே துதியல்லவே. சாரதி சாரதி. ஹே ராஜன், சர்மா சாஸ்திரி தானாவென்றால் தந்தானாவென்று வெகுமதிகளை வாங்கி கொண்டார்கள். இந்த தானா சர்மாவும் தந்தானா சாஸ்திரியம் நமக்கு முன் நிகராக மாட்டார். என் சாற்று கவியை கேளுங்கள். எங்கே? அந்த அபிமன்யுவின் பெரியப்பா அவர் இருவர், சிறியப்பா இவர் இருவர், அது கூடினும் இது கூடினும் நால்வர் என்றால் நால்வரே. பிறகு தங்களுக்கோ 101 குறைவு, ஆற்றல் மிகும் சிற்றப்பா. சிற்றப்பா சேனை பலம், செல்வமே உன் வீரபலம். வெகு பொருத்தமாய் சொன்னாயடா சாரதி. அப்பா லக்கணகுமாரா. ஓ, நீங்களா? சாதி பாதர், இனி நீங்கள் செல்லலாம். எவ்வளவு செல்வமாய் இருக்கின்றாய். அலங்கார வீரா, அமர். உனக்கு அழகான செய்தி அறிவிக்கின்றேன். வீர லட்சணம். விலாசமாய் நின்று கொண்டே கேட்கின்றோம், தெரிவியுங்கள். இதோ பார், இந்த அகண்ட சாம்ராஜ்யத்திற்கு நீ யுவராஜா. அவ்வளவுதானா? அது மாத்திரமல்ல, யுவ ராஜராஜன், யுவ சார்வபௌமன், யுவ சக்கரவர்த்தி. நீ இனி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நானும் உன் தந்தையும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளோம். அப்போ நானும் முடிவு செய்திருக்கின்றேன். சம்பந்தம் கூட பேர் பெற்றது. மணமகள் புவன வசீகர மோகர சுந்தரி வத்சலா, நம் பலராமதேவரின் மகள். அசம்பாவிதம். அந்த பெண்ணை அபிமன்யு காதலிக்கின்றானா? அப்படி என்றால் நான் தானா காதலிக்க முடியாதவன்? அந்த அபிமன்யு காதலிக்கும் அத்தனை பெண்களையும் நானே காதலிக்கின்றேன். இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு பெண் கூட கிடைக்காமல் செய்து விடுகிறேன். தாத்தா, அந்த வத்சலா எனக்கு கிடைக்க வேண்டும். புத்திசாலி அப்பா, புத்திசாலி. ஆமா. முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். அது தங்கள் இஷ்டம். அவனுக்கு நின் அறிவேது, அவனுக்கு நின் அழகேது, அவனுக்கு நின் புகழேது. யாருக்குடா சாரதி? தங்களுக்கு தாங்க. அபிமன்யுக்கு தாங்க. அப்படி சொல்லு. பல்லாண்டு வாழிகே பராக்கிரம தீரா, நிர்வாலி நித்திய சிங்காரா. ஆராரோ அரிரரோ அரிரரோ அராரோ. போதும், உங்களுடைய தாலாட்டு என்னை தூங்க வைத்து விடுவார்கள் போல் இருக்கிறது. பிறகு திருவாளர் சீக்கிரம் புறப்பட்டு பலதேவரின் நல்லாசியை பெற்று வர வேண்டும். வெட்கக்கேடு. வருங்கால மாமனாருக்கு வந்தன வணக்கம் செய்வதாக வாக்களித்தீர்கள். வந்தனம் அல்ல, வணக்க மாத்திரம்தான் செய்வதாக வாக்களித்தோம். ஆனால் அது எப்படி செய்வது? ராஜன், நான் சொல்லுகிறேன். பாருங்கள், நம் தர்மராஜா அவர்கள் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் தாத்தாவுக்கும் நமஸ்காரம் செய்வார்கள். அதை பார்த்து தாங்கள் நகைத்துக் கொள்வீர்கள். கொஞ்சம் கஷ்டமானாலும் இப்படி பணிவாக குனிந்து மெழுகு போல் உருகி குறுகி இப்படி 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 இவ்வளவேதான். சாரதி, எழுந்துரு. இது என்ன? இதை விட பிரமாதமாக வளைந்து வணக்கம் செய்ய முடியும். புறப்படுங்கள். வக்க
பக்ரா பக்ரா ஐயா வைகுரு கக்கோலகா ஹைஜியா சந்திரகோலகா வைகுரு உக்யாசுரா ஐயா கஜாசுரா வைகுரு ரம்போ ஜம்போ ரம்போ ஜம்போ ரம்போ ஜம்போ ஐஜியா வைகுரு ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி வாச்சா உங்களுக்கு வாக்கு சுத்தி செய்வேன், இல்ல தலைவர் கடோர் கஜர் வந்தா உங்களுக்கு தேட சுத்தி செய்வார். எரிஞ்சு எரிஞ்சு விழுவாதையா, உன் படிப்போட எங்க உயிர் போகுது. சொல்லையா சொல்லு. சொல்லுங்க. சு ஆவ் ஜஸ் சு ஆவ் ஜஸ் அம் ஆவ் சச் சம் ஆவ் சச் தாம் பியா பிஸ் தாம் பயா பிஸ் சிவ 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 சிவா சிவ 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 சிவா ஷ ஷ ரம்பு பியாம் பயாம் ஜம்பு என்ன பியாஸ் பஸ் 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 சிவ 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 சிவா சிவ 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 சிவா பேருக்கு பெரிய தலைங்க, இது சொல்ல தெரியல, நாக்கு திரும்பலையா? நாக்கு திரும்பாட்டி என்ன ஐயா, நாங்க திரும்புறோம். திரும்பி போடு. ஏ ரம்பு, பாண்டவர் அஸ்மதியரானால் அவர்கள் விரோதிகள் கௌரவர்களை என்னவென்று அழைப்பது? சொல்லு. தசமதியர். தசமதியர் தசமதியர் என்ன புத்தி கூர்மை தலைவா. அஸ்மதியருக்கு எதிராக தஸ்மதியர் என்று எவனே சிருஷ்டிக்கிறான். ஆமாம், யாரும் சிருஷ்டிக்காமல் வார்த்தைகள் எப்படி பிறக்கும்? போடிவனுக்கு 2. அப்படிங்களா? சரி போடு. பிறகு சின்னமையா, அந்த துரியோதன துச்சாசன கர்ண சகுனி இந்த 4 வரையும் கலந்து ஒரே அடியா என்ன சொல்ல வேண்டும் என்று சொல். துஷ்ட சதுர்த்தர். பரவாயில்ல, சொல்லுங்க. துஷ்ட சதுர்த்தர். துசட்ட சதுட்டர். துசட்ட தடத்தர். சிவ 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 சிவ. தனித்தனியே சொல்லக்கூடாதியா, பாவம். பாவம் என்ன பாவம்? அந்த துஷ்ட சதுர்த்தரை இப்படியே தனித்தனியாக சிதைத்து உதைத்து தூள் தூள் ஆக்கி விட வேண்டும். தூஷாடாச்சே தூராதர். பார்த்தீர்களா, கல்யாண சடங்குகளில் அதி முக்கியமான கடைசி சடங்கு இது. அப்படி என்றால் இறுதி சடங்கு. இந்தாருங்க. என்ன இது? அக்ஷதை. எதற்காக? இந்த அட்சதையை மணமகள் சிரசில் வைக்க வேண்டும். ஓஹோ, எப்படி? கொஞ்சம் குனிந்து. முடியாது. என் போன்ற வீரன் குனிவதாவது. சாரதி, எழுந்திரு. உன் சிரசை என் கரத்திலே பொறுத்து. அடுத்தபடியாக மணமகளும் இதை தங்கள் தலையின் மேல் வைக்க வேண்டும். வெட்கக்கேடு. என் தலை மீது மற்றவர்கள் கைப்பட விடுவேனா? சாரதி, ராஜன், கல்யாணம் என்ற போதே அதிகாரம் புரோகிதர்களுடையது அல்லவா? இவர்கள் என்னை ஆட்டி வைக்க பார்க்கிறார்கள். இப்போது நமக்கு கல்யாணமே வேண்டாம் என்றால் இவர்கள் அதிகாரத்தை யார் மீது செய்வார்கள்? மன்னியுங்கள் பிரபு, மன்னியுங்கள். நாங்கள் புரோகிதர்கள் என்று யார் சொன்னார்கள்? நாங்கள் தங்களுடைய விகட கவிகள், வித்தார கவிகள். எங்கள் சாற்று கவியை ஏற்றுக்கொண்டு எங்களை சன்மானிக்க வேண்டும் பிரபு. குமாரமணினின் விவாகம் எனவே குவலயமே கொண்டாடிடுதே. குறையேதுமின்றி மறையாவும் சேர்ந்து நெறியோடு ஆசி தந்திடுதே. இனி தாங்கள் விவாகத்திலிருந்து தப்ப முடியாது பிரபு, தப்ப முடியாது. முடியாதா? முடியாது. தப்பித்தான் ஆக வேண்டும். எப்படி? எப்படி? ராஜன், தாங்கள் இந்த திருமணத்தில் இருந்து தப்ப என் தலைவோட்டு மூளையிலே சுளை போல ஒரு யோசனை தட்டியது. என்னது? தங்களைப் போல சிறந்த வீரர், பரந்த விற்பனர் முதலில் மணமகளை பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டால் கஷ்டம், கஷ்டம். முதலில் பெண்ணை பார்த்துத்தான் ஆக வேண்டும். எந்த லட்சணங்களை பார்க்க வேண்டும்? எப்படி பார்க்க வேண்டும்? சாஸ்திரி, தெரிந்தால் தெரிவி. சாஸ்திரம் சொல்லுகிறது பிரபு, அவ்யம் காங்கீம் அலங்கார ரூபம் சௌமியநாமீம் அழகிய பெயர் ஹம்சவாரணகாமினி ஒய்யார நடை. சரி, முதலில் பெயர் என்னவென்று சொல்லுங்கள். பெயர், நல்ல பெயர், வத்சலகுமாரி. குமாரி. குமாரி என்ன மகாமாரி போல்? எனக்கு பிடிக்காது. அப்படி என்றால் அந்த குமாரியை அழித்து விட்டு வத்சலா என்று அழைக்கலாம் பிரபு. வத்சலா, வத்சலா. ஆனால்
அலங்கார ரூபம், ஒய்யார நடை, கண்ணால் பார்த்தால் அன்றி விளங்காது. சர்மா, சாஸ்திரி, நீங்கள் உடனே போய் சகுனி தாத்தாவிடம் சொல்லுங்கள், மணமகளை பார்த்தால் அன்றி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. இன்னுமா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? போங்கள், பிரயாணத்தை நிறுத்த சொல்லுங்கள். சாரதி, தாங்கள் சொன்னது வெகு பொருத்தம், வெகு பொருத்தம். இங்கே பரப்புங்கள், சீக்கிரம். ஆமா, இதெல்லாம் என்ன குருவே? தங்குமிட நிர்மாண மனச்சித்திரம். இதோ பாருங்கள். இவை அந்த புறங்கள். எந்த புறம்? அந்த புறங்கள். இவை சித்திர கிரகங்கள். கோடு என்ன குருவே? வீடாக்கி காட்டுங்க. கோடுகளினால் நன்மை தீமை தெரிந்த பிறகு காரியத்தில் இறங்குவோம். சரி, இறங்குவோம். இறங்குங்க. சரி, உள்ளே போக வாசல் எந்த பக்கம்? இதோ பிரவேச வாசல். பரவேச வாசலா? பரவேச வாசல்னா அங்க இருக்கப்படாத, அந்த பக்கம்ல இருக்கணும். அங்க இருக்க கூடாது, அது வடதிசை. சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளாது. உங்க சாசத்தரம் பகுத்தறிவு இல்லாதவங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. தசமதியர்கள் வருவது அந்த பக்கம், அதனால வாசல் அந்த பக்கம் தான் இருக்கணும். சரி, அப்படியே வச்சுடுறேன். எழுந்துருங்க. என்ன முடிங்க? அஹா இம் இஹி உஹு. குருவே, ஓஹோ குருவே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். மெச்சிக்காதடா, மெச்சிக்காத. ஆமாம் குருவே, கடைகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது. தசமதியர்கள் தண்டனா போடுவதற்கு தளவாடங்கள் எங்க? தளவாடங்கள் எங்க? தலைவாடங்களா? இதோ பாருங்கள். அஹா இம் இஹி உஹு. இவை நாகாபரணங்கள். இவை அஹா தாம் தாம் தட்டுகளத்தோம். இவை பொம்மைகள். இவை தீம் தீம் தீம். குருவே, வை குருவே. கிடுக்க. பாடி அஸ்திரில இந்த சாப்பாட்டு விஷயம் மாயமா இல்ல மந்திரமா இந்திரஜாலமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணே, எல்லாம் மனப்பிராந்தி. மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா. சரி, அதை விடும். சரி. ஓய், இதெல்லாம் கிம்பிளி. சின்னதை எடுத்துட்டு பெருசா போட்டிருக்கானுங்க. கிம்பிளின்னா கம்பிளி அண்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் முட்டா பசங்க. கிம்பிளி கொண்டு வரதுக்கு அவங்க பாட்ட மாதிரி தான் இறங்கி வரும். ஓய், வெத்தலை வாக்கியா போடுவோம். என்ன வெத்தலை, என்ன வெத்தலை, ஆனந்தமான வெத்தலை. சுண்ணாம்பு.
இதுக்கு என்ன சொல்றீர்? இதுவும் மனப்பிராந்தி தான். காரணம்? பித்த முத்தினவன் கண்ணுக்கு நிக்கிறது ஒரு தெரியும். ஓஹோ, ஐயோ, இது என்ன இது புது கிம்பளம், அதனால கிர்னு சுருட்டுறது. எடுத்து விட்டா சரியா போயிடும். நீ அந்த பக்கம் எடு, நான் இந்த பக்கம் எடு. பொறு அவசரப்படாதே. மறுபடியும் சுத்தி விட்டுங்களேன். கொஞ்சம் என்ன பிராந்தியா இது? ஜாடியே. ஐயா, இது என்ன ஜாதி? நமக்கு கம்பளம் வேண்டாம், கிம்பளம் வேண்டாம், நம்ம போயிடுவோம். ஐயோ, அப்பா, ஐயோ. அப்பாடி, கிம்பிளி காட்டும் கிடுக்க ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம சாரதி. ஆமா, நீங்க கீழே வந்திய? யாரையா கீழே விழுந்தா? சும்மா அப்படி கரணம் போட்டுல பார்த்தேன். அதானே கேட்டேன். ஆமா, கிம்பிளி கிடுக்கைய விட்டுட்டு என்ன மூலையில உட்காந்துட்டீங்க? அதெல்லாம் உங்களை மாதிரி பெரியவாருக்கு போட்டிருக்கு. நீங்க அனுபவிங்க, அத பார்த்து நாங்க ஆனந்தப்படுறோம். சரி, வாங்க. வாய், கிடுக்க பாரு, அவங்க செருப்ப வைக்கிறது மூளை இருக்கா? இல்ல, அங்க வைப்போமா? பின்ன தானா நடந்து வந்ததே. அது என்னமோ அங்க என்ன பார்த்தோமா? கிடுக்க 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 சொர்க்கம். அடைச்சு பாருங்க. தரித்திரம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி.